ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த மினி விலாகில் திருவண்ணாமலைக்கு போன அனுபவத்தை பற்றி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நாங்கள் முந்தின நாள் நைட்டே ரீச் ஆகிட்டு அங்கே பக்கத்தில் கோயிலுக்கிட்டேயே ஒரு ரூம் எடுத்து தங்கிட்டோம். உடனே விடிய காலையிலே நம்ம தரிசனம் பண்ணால் கூட்டம் இருக்காதுன்னு சொல்லி என் பையனை தூங்க வச்சு எழுப்பணும். அவன் 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டு அருணாச்சலேஸ்வரர் தரிசனம் பண்ணுறதுக்காக அங்கே கிழக்கு ராஜகோபுரம் வழியாக போய் தரிசனம் பண்ணுறதுக்காக உள்ளே போனோம். எல்லாரும் பஞ்சபூத ஸ்தலத்தில் அக்னி ஸ்தலமான இந்த கோயிலை ஒரு முறையாவது தரிசனம் செய்ய வேண்டிய ஒரு ஸ்தலம். கோயிலுக்குள்ள நுழைஞ்சதும் அருணகிரிநாதருக்கு காட்சியளித்த அந்த முருகன் சன்னிதானத்தை போய் வணங்கிட்டு அங்கிருந்து எதிரில் பார்த்தோம்னா அங்கே 1000 கால் மண்டபம்னு ஒன்று இருக்கு. அங்கே உட்கார்ந்து அந்த திருவண்ணாமலையுடைய 4 கோபுரத்தை பார்க்குற தரிசனம் அற்புதமான காட்சி. எல்லாரும் போனீங்கன்னா இங்கே ஒரு தடவையாச்சும் அந்த கோபுர தரிசனம் பண்ணுங்க. கோயிலுக்குள்ள போனப்ப அது வீக் டேஸுங்கிறதுனால அதிகமாக கூட்டமாக இல்லை அன்னைக்கு. என் குட்டி பையன் அங்கே இங்கேயும் விளையாடிட்டு இருந்தான். அப்படியே கொஞ்ச நேரம் அருணாச்சலேஸ்வரர் நினச்சி தியானம் பண்ணிட்டு கோயில் உட்புறத்தில் இருக்கிற கட்டிடக்கலையெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு அங்கேருந்து அழகான அமைதியான அண்ணாமலையாருடைய மலையை பார்த்து ரசித்தோம். பிரகாரத்தை சுற்றி வரும்போது அங்கே சிவகங்கை தீர்த்தம் குளம்னு ஒன்று இருக்குது. அங்கே ஸ்ரீ அண்ணாமலையாருடைய அருள் அனைவருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு வந்துட்டோம். மறுபடியும் வேறொரு மினி விலாகில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். ஓம் நம சிவாய. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.